முதல்ல தயாரிப்பாளரா சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஹீரோவா அறிமுகமாகி இப்போ அரசியலையும் களமிறங்கி துணை முதலமைச்சரா இருக்கவர் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் சினிமால இருந்தப்போ பல ஹிட் படங்களை கொடுத்தாரு. முக்கியமா அவரோட ஒரு கல்லூர் கண்ணாடி, அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தானத்தோட காம்போல மறக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி படங்களை பார்த்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமே ஒரு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டாரு. முக்கியமா சினிமால இருந்தே டோட்டலா விலகுற மாதிரி அவரோட ரெட் ஜெயண்ட் பிலிம்ஸ் நிறுவனத்துல இருந்தும் விலகிட்டாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்பா ரூட்லேயே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையன் இன்பநிதி அவங்களோட ரெட் ஜெயண்ட் பிலிம்ஸ் சிஓவா பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆக்டிங் பிராக்டிஸ்லயும் ஈடுபட்டு இருக்க மாதிரி சில வீடியோஸும் சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால கண்டிப்பா அவரோட அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே இவரும் ஹீரோவா களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ நடிகரா அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே இப்போ தயாரிப்பாளராக அவரோட அப்பா மாதிரியே படங்களை ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். அதுக்கப்புறமா கண்டிப்பா அவர் ஹீரோவா மாறுவார் அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துல அவரோட முதல் படமே நம்ம தனுஷ் அவர்களோட இட்லி கடை படம் தான் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா வெளியாயிருக்கு. அதாவது இட்லி கடை படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்ற டைட்டிலோட படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் ஓகேப்பா, அவங்களோட அப்பா உதயநிதி ஸ்டாலின் அதுல இருந்து விலகினாலுமே பையன் இன்பநிதி கண்டினியூ பண்ண வந்துட்டாரு. ஸோ அவரை மாதிரி இவரும் தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரிச்சுட்டு அதே மாதிரி கண்டிப்பா அவரோட ஆக்டிங் பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு இவரும் நடிகரா களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நடிகர்களோட பசங்கள் எல்லாருமே சினிமால தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் கூட அப்பா மாதிரி நடிகரா வருவார் அப்படின்னு பார்த்தா அவர் டைரக்டரா வர ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் சினிமால இருந்து விலகவும் போறாரு. அப்படி இருக்கப்போரோட பையன் அவரு மாதிரியே நடிப்புல வந்தா நல்லா இருக்கும், ஹீரோவானா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் எனக்கு டைரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டைரக்டரா தான் வந்திருக்காரு. மேபி இதுக்கப்புறம் ஒரு படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனான இன்பநிதி கண்டிப்பா தயாரிப்பாளராக இருந்தாலும் அடுத்ததான் நடிகரா தான் வருவார் அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி இட்லி கடை படத்துக்காக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி நம்ம இன்பநிதி அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம்.